வணக்கம். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு சிஏஏ நம்ம பாரத பிரதமருடைய சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பற்றி உங்களுடைய கருத்தை நான் பார்த்தேன். ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நீங்கள் துப்பாக்கி திரைப்படத்தில் தீவிரவாதிகள் இருக்கக்கூடாது, நம்ம நாடு சுபிட்சமாக இருக்கணும், நல்ல விதமாக இருக்கணுன்றதுக்காக அந்த கேரக்டரை ஏற்று ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தீங்க. அந்த துப்பாக்கி படம் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் அது ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி அடைந்தது. அந்த படம் வெளியாகும்போது அண்ணன் தானு அவர்களோட ஆஃபீஸில் நான் இருந்தேன். ஏன்னா அந்த படம் வெற்றிக்காக அவ்வளோ ரசிகர்கள் கொண்டாடினாங்க அந்த படத்தை. சிஏஏ அமெண்ட்மெண்ட் ஆக்டும் இல்லீகலாக நம்ம நாட்டுக்குள்ளே தஞ்சம் புகுந்து நேர்மையாக வாழறவங்கள பற்றி இல்லை. அதே போல் இதில் ஜாதி மத பேதமை எப்போவுமே நம்ம இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கட்சியை நடத்த போகிறீங்க, ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்கீங்க. அதில் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இருப்பாங்க. ஆனால் அந்த கட்சிக்குள்ளே ஒரு தீவிரவாதி இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த தீவிரவாதியை உங்கள் கட்சியில் சேர்த்துப்பீங்களா? அது மாதிரி விஷயங்கள் நம்ம நாட்டுக்குள்ளே பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர் உள்ளே இல்லீகலாக குண்டு வெடிப்பு வழக்கில் கைதாகி அவங்க இல்லீகலாக நம்ம நாட்டில் இல்லீகலாக ஒரு ரேஷன் கார்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய வரும்போது தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும். இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் வாழ்கிற அனைவரும் நம்ம இந்தியன்ஸ் தான். நமக்குள்ள ஜாதி மத பேதம் என்றைக்குமே வராது. நம்ம ரம்ஜானுக்கு இஸ்லாமிய சகோதரர் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடுவோம், கிறிஸ்மஸ்க்கு நம்ம கிறிஸ்டியன் நண்பர்களோட போய் கேக் சாப்பிடுவோம். ஆனால் ஒருத்தர் தீவிரவாதின்னு தெரிஞ்சால் அவருடைய வீட்டில் போய் நம்ம ஏதாவது சாப்பிடுவோமா? அப்படி ஒரு தீவிரவாதி நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அதனால் குண்டு வெடிப்பு நடந்து எவ்வளோ அப்பாவி குழந்தைகள் இளைஞர்கள் ஒவ்வொரு குண்டு வெடிப்புலேயும் செத்துருக்காங்க. பெங்களூரில் எடுத்துங்க, ஆந்திராவில் ஹைதராபாத்தில் எடுத்துங்க, நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துங்க, எவ்வளோ குண்டு வெடிப்பு. ரீசெண்டாக கார் குண்டு வெடிப்பை பற்றெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிட்ருப்பீங்க. சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்ம நாட்டில் 11 வருஷம் ஒருத்தர் இருந்துட்டார், அதுக்கான டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிட்டிசன் ஆகிறதுக்கான நிறைய கிளாஸஸ் இருக்குது. எங்கே யார் பயப்படணும்னா இந்த சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு? நம்ம ஒரு துபாய் போனோன்னா, நம்ம ஒரு யூஎஸ் போனோன்னா, நம்ம அதர் கண்ட்ரிஸ்க்கு போனோன்னா நம்மளை எவ்வளோ விஷயங்கள் இன்டர்வியூன்ற பேரில் விசாரித்து நமக்கு இங்கே ப்ராப்பர்ட்டி இருக்கா, போனால் திரும்பி வந்துடுவாரா, இல்லை அங்கேயே தங்கிடுவாரா இல்லீகலா அப்படின்னு அதெல்லாம் பார்த்து தான் யூஎஸ் விசாவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய கண்ட்ரிக்கு ட்ராவல் ஆகுறீங்க. ஒவ்வொரு கண்ட்ரி போகும்போதும் எப்படி விசா நம்மளை என்னென்ன கேள்வி கேட்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சிட்டி அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இங்கே நாட்டுக்குள்ளே இருக்கிற மற்ற நாட்டை சேர்ந்தவங்க மற்ற நாட்டில் எதுக்காக தஞ்சம் புகுந்தாங்க, இங்கே அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கா, இதை பார்த்து அவங்களுக்கு குடியுரிமை தரப்போகிறேன்றாங்க. நீங்கள் அதை ஜாதி மதத்தோடு கம்பேர் பண்ணுறீங்க. உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் இருக்கிற அமெண்ட்மெண்ட் ஆக்டு தான் நம்ம ரொம்ப லேட்டாக கொண்டு வரோம். ஸோ அந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, அதுவும் உங்களை மாதிரி தீவிரவாதம் இருக்கக்கூடாதுன்னு பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடிக்கிற நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது ரொம்ப மனசுக்கு வருத்தத்துக்குரிய விஷயம். ஒரு புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. பாரத பிரதமர்னும் போது ஒரு புரோட்டோகால் இருக்குது. நாளைக்கு நீங்களும் எலெக்ஷனில் ஜெயிச்சு எங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பொறுப்பில் வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ நீங்கள் வந்தால் எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரியான விஷயந்தான் இது. தயவுசெய்து அதை பற்றி சரியாக படித்து உங்கள் இதில் இருக்கிற சட்ட வல்லுநர்களை சிஏனா என்ன, அது என்னென்ன கிளாஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வார்த்தையை விடணும். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் இனிமேல் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற மக்களில் உலகம் ஃபுல்லாக இருக்க உங்களுடைய ரசிகர்களாலும் ஃபேன்ஸாலும் உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இஸ் மஸ்ட் ஃபார் all the countries.
ஆல்ரெடி எல்லா கண்ட்ரியும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டிலேவாக வந்தாலும் நம்ம நாட்டுக்குள்ளே இனிமேல் எங்கேயும் ஒரு குண்டு கூட வெடிக்கக்கூடாது. ஒரு இல்லீகலான ஒரு தீவிரவாதி உள்ளே வந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த சிஏயும் என்ஆர்சியும். வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். கின்னஸ் பாபு கணேஷ்.